அடுத்தது இதில் தான் பிள்ளையார், பெரிய பிள்ளையார் புக்கு படிக்கிறாரு. அங்கே பாருங்க, சின்ன சின்ன பிள்ளையாரை பார்த்து பெரிய பிள்ளையார் புக்கு படிக்கிறாரு. இதெல்லாம் செய்து மூளை இருக்குது, மூளை இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா இன்னும் அந்த நாடு பெருசாகி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது வேலைக்காரங்க. அக்கா வந்து ஃபோன் பண்ணுறேன். அக்கா ஒன்று திருவள்ளுவர் இருக்காரு. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சிலை. வாட்டை குடிச்சிக்கலாமா? பார்த்தீங்களா, தாவக்கலை அழகாக பண்ணியிருக்காங்க. நாமளும் இப்போ சென்னை வந்தால் கண்டிப்பாக சுற்றி காமிக்கலாம். அதான் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. கடந்து வரும்போது எனக்கு வானொலி பெட்டியில ஒரு பாடல் எனக்கு கிடைச்சதாலதான் பெருமாள் அழகாக இருக்கு. பிள்ளையார் அழகாக இருக்கு. வாழ்க்கையில் சும்மா கிராமத்தில் விடக்கூடாது. வெளியூர்லாம் வெளிநாட்டிலேருந்தே வராங்க, வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டை பார்க்கறதுக்கு வராங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சரியாக சில நாடுகளே பார்க்க, சில இடத்துல போகாமல் இருக்கும், வராமல் இருக்கும். சாவத்துக்குள்ளே பார்த்துட்டுலாம் வாழ்க்கையோட தூக்கி போகிறோம். பணத்தை சேர்க்க மட்டும் குறியாடக்கூடாது. அதனால் 4 இடமும் பார்த்தா தான் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லாமல் தெளிவாக இருக்கும். இன்ஜினியர் பார்த்தீங்களா, சிவன் எப்படி இருக்காங்க. இப்படி உட்காந்துருவோம். அவர் எப்பவுமே மேலே தான் இருக்கணும், நம்ம கீழே தான் இருக்கணும். ஆமாம், அது கல்லாக இருக்கார். நம்ம என்ன வேணாலும் செய்ய நினைக்கக்கூடாது. அவரும் கடவுள், எந்த இடத்துல ஆப்பைக்குமோ அந்த இடத்துல ஆப்பச்சிருவாரு. இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க. பெருமாள் எல்லாருமே இருக்காங்க. மீனாலும் ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க. கடல் மீன். நமக்கு டைம் ஆகிடுச்சு, போகணும், கார் ஓட்டணும். பார்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு வரணுன்னா ஒரு நாள் ஆகிடும். அப்படியே காரும் ஓட்டுறோம், வந்து இதையும் மாற்றிக்கிறோம். சூப்பர் லைஃப் மாஸ். அப்படியே பொண்டாட்டிலாம் கூப்பிட்டு வரணும். பொண்டாட்டிலாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் காமிக்கணும். சந்தோஷம். அவள் சந்தோஷம் என் சந்தோஷமே. என் சந்தோஷம் அவள் சந்தோஷமே இல்லை. அவள் சந்தோஷமாக இருக்கணும். என் அம்மா இல்லை, அம்மா இல்லாமல் வாழ்ந்துட்டேன். அம்மா இருந்தாலும் அம்மா சந்தோஷம் பண்ணி பார்ப்பேன். அம்மா தான் எல்லா எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கிட்டு தான் வச்சுருக்கேன். சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும். இன்னும் கல்யாணம் ஆகலை. கண்டிப்பாக கல்யாணம் வச்சு அந்த இடத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு, ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்குன்னா கணவன் நம்மளை வெளியே சுற்றி காமிக்க வைக்கும். வீட்டிலே இருந்தால் அடப்பட்ட ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அடப்பட்டால் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி இடத்துலாம் கூப்பிட்டு வந்து காமிச்சோன்னா சந்தோஷப்படுவாள். அவன் என்ன கேட்குறான் நம்மகிட்ட, சொத்து சோகமாக கேட்குது. இப்போ வாரத்தில் 2 நாள் வெளியே கூப்பிட்டு போ,
வை அப்படின்னு தான் சொல்லுவா. வேறு என்ன பண்ண செயினை சொத்தாக கேட்குறேன். அப்பாட்டி தான் கேட்பா அதெல்லாம். ஆஞ்சநேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. கண்டிப்பாக கூட்டம் வந்து காமிச்சார சந்தோஷப்படுவாங்க. கோவிலில் அவ்வளோ இந்த சிற்பம்லாம் வந்து கிட்ட போய் பார்க்க முடியாது. ஆனால் கிட்ட வந்து பார்க்க முடியுது. நல்லா அழகாக இருக்குது, பார்க்க முடியுது. இங்கே இருந்தால் கோவிலுக்கே போகுது. ஸ்டிக்கு கொண்டு வரல, ஸ்டிக்கு கொண்டு வந்து அழகாக இருந்திருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. வேறு மீன் எப்படி பண்ணியிருக்காங்க. பாம்பை பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. பாம்பு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப குழந்தைங்களாம் பசங்களாம் கூட்டு வந்து காமிச்சு சந்தோஷப்படுவாங்க. இதுக்குள்ள ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்குது. இங்கெல்லாம் போக வேண்டாம். இந்த சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக அழகாக இருந்தால் நல்லா காமிப்பேன். ஏன்னா என் முகத்தை காமிச்சு சிற்பத்தை பார்க்க முடியாமல் போயிருமில்ல. அதான் அப்போ போய் சிற்பத்தை நல்லா காமிக்க அழகாக, ரொம்ப அழகாக இருந்தால். என் முகத்தை பார்க்கணும் வீடியோ பார்க்குறீங்க, அதே ஒரு இதில் அதாவது சிற்பத்தை தானே பார்க்கணும். என் முகம் எப்படி பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கப்பா, செம்மையாக வச்சுருக்காங்க சிற்பம். இந்த மாதிரிலாம் செய்ய வாய்ப்பே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிள்ளையார். எப்படி இருக்கிற பேலன்ஸ் தான் பேலன்ஸே. இதுதான் பேலன்ஸு. அந்த பேலன்ஸை நிற்கிறாரு. சரியான வேலைக்காரங்க மட்டும்தான் அந்த வேலைலாம் செய்ய முடியும். எல்லாராலையும் அந்த வேலை செய்ய முடியாது. ஒரு மரத்தோட ஜாயின் பண்ணிடலாம், கல்லெல்லாம் ஜாயின் பண்ண முடியுமா. இது உடஞ்சிருச்சுன்னா இதை வந்து ஜாயின் பண்ண முடியாது. மரத்தை ஜாயின் பண்ண முடியாது. ஆணி அடித்து எதாவது பண்ணிடலாம், கல்லை ஜாயின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உடையாமல் அந்த வேலை பார்த்துருக்கேன் சிற்பி. நல்லா காமிக்கிறேன். அம்மா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நம்மளை பறிச்சவங்க. புத்தர்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. அமைதியான இடம். நம்ம ஆள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. நம்ம ஆள் சக்தியா இதுதான். என்ன பார்த்தாலும் இவர் தான் அதிகம். இவர் தான் மக்கள் விரும்புகிறாங்க.
நம்பர் 7. இங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அம்மா அழகாக அடிச்சிருக்காங்க. தான் அம்மா இல்லை. சிலை இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் படுத்துருக்காங்க. நம்ம போனோம்னா கடிச்சிருவாங்க. இதெல்லாம் நிறையா படுத்துருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும். அவங்க திறத்தி விட்டோம். ஏன்னா அடுத்த போல சிலைலாம் பிடிக்க முடியுமா தெரியல வீடியோ. அதனால் பிடிக்கிறதுக்காண்டி அவங்க திறத்தி விட்டோம். ஒரு பொண்ணு மாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சிலை அவளை பாருமா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு மாசமாக இருந்தால் எப்படி இருக்குமா சிலை அழகாக பண்ணியிருக்காங்க. ஓடுறாரு நம்மளை பார்த்துக்கிட்டு. நம்ம விரட்டி விட்டோம்ல. மல்லிபுரம் எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோ பிடிச்சிட்டு வரோம்னா இது எந்த இடம் தெரியும்ல. இதுதான் போர்டு. இன்றைக்கி தான் வந்தேன். எப்போவுமே நம்ம இடம் தெரியாமல் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு தேடி அழைச்சாங்க. இந்த போர்டை பார்த்தோன்னா வந்துடலாம். நேற்று போகலாம். நானே கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த டிரைவிங்கில் வந்து தான் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்கேன். பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், கம்மியாக சம்பாதிக்கணும். ஆனால் சந்தோஷம் இருக்குது. நான் 4 இடம் போகிறேன், 4 பேர் பார்க்குறேன். மனசு ஹாப்பியாக இருக்குது. மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி இல்லை. நான் தெளிவாக இருக்கேன். இதுதான் நம்ம கொண்டாடி கொடுக்கணும், பசங்க கொடுக்கணும். வீட்டில் அடிச்சு வச்சா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கள கண்டிப்பாக நம்ம எப்படி கூட்டணுமோ அவங்கள கூட்டு வந்தால் அவங்க நம்மளை மாதிரியே லாஸ்ட் அழகாக பொறுமையாக பேசுவாங்க, பொறுமையாக கேட்பாங்க. வீட்டில் அடிச்சு வந்தால் பொறுமையாக பேச மாட்டாங்க. மனநிலை பாதிக்கும்போது கண்டதை யோசிச்சுக்கின்னு வச்சுக்கின்னு கோவம் வந்துக்கின்னு பேசிக்கின்னு ஒரு தவறான முடிவு தூக்க மாட்டேங்கிறாங்க, சீமை ஊற்றிக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான முடிவுலாம் எடுக்க நேரிடும். இந்த மாதிரி இடத்துலாம் கூட்டு வந்து வச்சு 4 பேரை காமிச்சோம், 4 மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா காமிச்சோம்னா அவங்க மனநிலை சரி தெளிவாகி நல்லா வாழ்வாங்க. ஓகே பாய். கார் வந்துச்சு, ஓட்டுற கார்.